நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் அண்ணன் தங்கை பாசத்திற்கு மிகச்சிறந்த அடையாளமாக 1961ஆம் ஆண்டு வெளியான பாசமலர். இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன் ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் வசூல் சாதனை படைத்ததோடு அல்லாமல் திரையரங்கிற்கு வந்த அத்தனை பேரையும் கண்ணீர் கடலில் மூழ்கடித்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடல் உருவாகும்போது நடந்த சுவாரஸ்ய சம்பவத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாசமலர் படத்தின் பாடல் பதிவிற்காக அனைவரும் கூடியிருந்தனர். பீம்சிங், இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். இயக்குனர் பீம்சிங் கவிஞரிடம் காட்சியை விவரிக்கத் தொடங்கினார். கவிஞரே, இந்த படத்துல கதாநாயகன் ராஜசேகரன் தன் உயிராக நினைக்கும் தங்கை ராதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிஞ்சு குழந்தைய தொட்டில்ல போட்டு ஆட்டி தாளாட்டும் போது தன் தங்கையின் முகத்தையும் அந்த குழந்தையின் முகத்தையும் பார்த்து அண்ணன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்குறாரு. உடனே விஸ்வநாதன் ஒரு மென்மையான தாளாட்டு பாணி மெட்டை போட்டு காட்டுறாரு. கண்ணதாசன் கண்களை மூடிக்கொண்டு சில வினாடி மௌனத்திற்கு பிறகு மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே என்ற முதல் வரியை சொல்றாரு. கண்ணதாசன் நிறுத்தவில்லை. வரிகள் அருவி போல கொட்டத் தொடங்கின. தங்கச் சங்கிலி அள்ளித்தரும் தமிழ் மகளே, என் தங்கை திலகமே என்று எழுதிவிட்டு அந்த பாடல் வரிகளை சௌந்தரராஜன் அவர்களின் காந்த குரலில் பதிவு செய்யப்படுது. பதிவு செய்யப்பட்ட பாடலை ஸ்டுடியோவில் ஒளிப்பெருக்கியில் போட்டு கேட்டபோது அங்கிருந்த சிவாஜி கணேசன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழத் தொடங்குறாரு. கண்ணதாசன் ஓடிச்சென்று கட்டி அணைத்து கொண்ட சிவாஜி, கண்ணதாசன், நீ வெறும் கவிஞன் இல்லையா, மனித மனங்களின் உணர்ச்சிகளை அப்படியே அச்சசலா படம் பிடிச்சு காட்டுற ஒரு மாபெரும் ஞானி. இந்த வரிகளை கேட்கும்போது என் சொந்த தங்கையே என் கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு என்று கூறி நெகிழ்ந்தார். படப்பிடிப்பு தளத்தில் இந்த பாடல் படமாக்கப்பட்ட போது சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த ஒரு அசைவையும் செயற்கையா செய்யாமல் கண்ணதாசனின் வரிகளில் இருந்த பாசத்தை அப்படியே தன் கண்கள்லையும் புன்னகையிலையும் வெளிப்படுத்துகிறாரு. திரையரங்குகளில் இந்த பாடல் ஒலித்த போது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களின் சொந்த அண்ணன் தங்கைகளை நினைத்து அழுது தீர்த்தனர். கண்ணதாசனின் வரிகளும் சிவாஜியின் நடிப்பும் இணைந்து உருவாக்கிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாசக்காவியம் தமிழ் சினிமா உள்ளவரை என்றும் மக்கள் நெஞ்சங்களில் அழியாமல் நிலைத்து நிற்கும். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.